8 சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோளமானது உருக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக உருவாக்கப்பட்டால் அக்கம்பியின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா 4/3 πr கியூப். கோளத்தை உருக்கி கம்பியாக மாற்றுறாங்க. ஸோ அந்த கம்பியோட வடிவம்ங்கிறது வந்து ஒரு சிலிண்டராக நம்ம கன்சிடர் பண்ணிட்டு அதனால் உருளையின் கன அளவு = πr²h நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கன அளவையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறப்போ இந்த பை கேன்சல் பண்ணிடலாம். வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 4/3. கோளத்தின் விட்டம் கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர். ஆரம் அப்போ எவ்வளோ? அதில் பாதி 4 சென்டிமீட்டர். ஸோ r³ 4 × 4 × 4. உருளையின் விட்டம் 3 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் பாதி தான் ஆரம். ஸோ 3/2ன்னு வச்சுக்கலாம். × 3/2. இது சென்டிமீட்டரில் இருக்குது, இது மில்லிமீட்டரில் இருக்குது. ஸோ ஒரே யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்ற போகிறோம். இங்கே ஒரு 1/10, இங்கே ஒரு 1/10 வரும் இல்லையா? அதனால் 1/100 × h. இப்போது h மட்டும் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு நம்பர்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். 4 × 4 × 4 × 4 4 16, 16 × 16 256 × 2 × 2 × 100 வந்துடும். டிவிஷனில் 3 × 3 × 3 வந்துடும். ஓகேவா? 256 × 4 1024 × 100 / 27 = h. ஸோ 1024 27ஆல் வகுத்தோம் அப்படின்னா 37.9 × 100. இது எதில் இருக்குது? சென்டிமீட்டரில் இருக்குது. ஓகேவா? கம்பியின் நீளம் வந்து ஆப்ஷனில் மீட்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம்? 100ஆல் டிவைட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ h = 37.9 மீட்டர். இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி.